ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு ஸ்பெஷலான விளக்க தொகுப்புக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம பிஸியான வாழ்க்கையில சில நேரங்கள்ல கொஞ்சம் பிரேக் எடுத்து சில முக்கியமான விஷயங்களை ஆழமா கவனிக்கிறது ரொம்பவே அவசியமா இருக்கு இல்லையா? இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு உரையை தான் அலசக்கோறோம். இது வெறும் 2 வாக்கியங்கள் கொண்ட ஒரு அன்னையர் தின வாழ்த்து செய்தி தான். ஆனா இதுக்குள்ள பொதிஞ்சிருக்கிற அர்த்தம் இருக்கு, அது உண்மையிலே மிக பெரியது. சரி, தாமதிக்காம நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போல இந்த சின்ன உரை எவ்ளோ பெரிய தத்துவத்தை நமக்கு சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, பகுதிக்குள்ள போலாம். ஓர் ஒப்பற்ற பொக்கிஷம். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன். உலகத்திலேயே விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மூல உரையின் முதல் வரியே இதுதான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல காசு இருந்தா எதை வேணாலும் வாங்கிடலாம்னு ஒரு பொதுவான நினைப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனா உண்மையான மதிப்புன்னா என்ன அப்படிங்கிற நம்ம புரிதலுக்கே ஒரு பெரிய சவாலா இந்த கேள்வி இங்க முன்வைக்கப்படுது. அந்த பெரிய கேள்விக்கு நம்ம உரை எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பதில சட்டுன்னு கொடுக்குது. அதுதான் அம்மாவின் அன்பு மட்டும்தான். இங்க நீங்க அந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வேற எந்த ஆப்ஷனுக்கும் இடமே கொடுக்காம தாயின் அன்பை ரொம்பவே உயர்ந்த ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துது. இது சும்மா ஒரு சாதாரண பதில் கிடையாது, இது ஒரு உறுதியான பிரகடனம்னே சொல்லலாம். இப்போ இந்த 2 விஷயங்களுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு பக்கம் விலை கொடுத்து வாங்குற சாதாரண விஷயங்கள், அது காரா இருக்கலாம், வீடா இருக்கலாம், இல்ல தங்கமாக்குள்ள இருக்கலாம். உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கு. ஒரு குறிப்பிட்ட விலையை கொடுத்து அதை நம்மளால வாங்கிட முடியும். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, ஒரே பொக்கிஷம் அம்மாவின் அன்பு. இது உலகத்துல மனுஷங்க உருவாக்கி வச்சிருக்கிற எந்த ஒரு பொருளாதார விதிக்கும் கணக்கு வழக்குகளுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். ஆக இந்த உலக மார்க்கெட்ல விலை மதிக்க முடியாத ஒரே விதிவிலக்கு தாயின் அன்பு மட்டும்தான் அப்படிங்கறத இந்த ஒப்பீடு நமக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. சரி, அடுத்து 2வது பகுதிக்கு போகலாம். புன்னகையின் பின்னணியில் தியாகம். இப்போ உரை ரொம்ப சாதாரணமான நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற ஒரு சின்ன விஷயத்த பத்தி பேசுது. நம்ம சிரிப்புக்காக, ஆமாங்க, நம்ம முகத்துல வர்ற அந்த ஒரு சின்ன புன்னகை பாக்குறதுக்கு இது ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா இந்த ஒரு சின்ன சந்தோஷம்தான் அடுத்து வரப்போற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான செயலுக்கு எப்படி ஒரு தூண்டுகோல அமையுதுன்னு பாருங்க. இங்கதான் நம்ம நிஜமாவே ஆச்சரியப்படணும். அந்த வரிகள் உருவாக்கும் பிம்பம் எவ்ளோ பெருசுன்னு கவனிங்க. தன் வாழ்க்கையே தியாகம் செய்யும். நினைச்சு பாருங்க, ஒருத்தங்க தன்னோட சொந்த ஆசைகள், கனவுகள் எல்லாத்தையும் ஒரு துளி கூட எதிர்பார்ப்பு இல்லாம அப்படியே விட்டு கொடுக்கறதுங்கிறது எவ்ளோ பெரிய விஷயம். நம்ம முகத்துல பாக்குற அந்த ஒரு சின்ன சிரிப்புக்காக எவ்ளோ பெரிய தியாகத்தை மனமு வந்து சேராங்க அப்படிங்கறத இந்த உரை ரொம்ப ஆழமா பதிவு செய்து. இது ஒரு சுவாரஸ்யமான ஈக்குவேஷன் மாதிரி நம்ம பார்க்கலாம். முதல் படி, இலக்கு என்ன? வெறும் நம்ம சிரிப்பு, அது ஒரு சின்ன தற்காலிகமான விஷயம். ஆனா 2வது படி, அதுக்கான விலை என்ன? வாழ்க்கை தியாகம். உலகத்துல லாப நஷ்டம் பாக்குற எந்த ஒரு பிசினஸ் மேனும் ஒரு சின்ன சிரிப்புக்காக தன்னோட மொத்த வாழ்க்கைய முதலீடு செய்யவே மாட்டாங்க, அது சாத்தியமே இல்ல. ஆனா எந்த ஒரு லாஜிக்குக்கும் அப்பாற்பட்ட சமமற்ற பரிமாற்றம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தாய்மை. இதத்தான் இந்த உரை நமக்கு ரொம்ப அழகா சுட்டி காட்டுது. நாம இப்போ இந்த தொகுப்போட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். தேவதைகளுக்கு ஓர் அர்ப்பணிப்பு. பொதுவா தேவதைகள் அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? வானத்துல இருந்து சிறகு வச்சு பறந்து வர்றவங்கன்னு நினைப்போம் இல்லையா? ஆனா இந்த உரையின்படி பார்த்தா தேவதைகள்ங்கிறவங்க எந்த மாய உருவங்களும் கிடையாது. நம்ம சந்தோஷத்துக்காக, நம்ம ஒரு சின்ன சிரிப்புக்காக தங்கள் சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்றாங்களே, நம்ம வீட்ல இருக்கிற நம்ம அம்மாக்கள், அவங்க தான் நிஜமான தேவதைகள் அப்படின்னு இந்த வரிகள் ரொம்ப அழகா வரையறுக்குது. இந்த இறுதி வரிகளை கவனிங்க. அந்த தேவதைகளுக்கு அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இப்படிப்பட்ட தியாகங்களை செய்யற அந்த நிஜ தேவதைகளுக்கு தான் இந்த உரை தன்னோட ஆழமான அன்னையர் தின வாழ்த்துக்களை உரித்தாக்குது. விலை மதிப்பட்ட அன்பு, அளப்பரிய தியாகம் அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த ஒரு சின்ன உரை எந்த ஒரு பந்தாவும் இல்லாம ரொம்ப ரியலான, உணர்வு பூர்வமான ஒரு உச்சத்தை அடைஞ்சு இங்க முழுமையா நிறைவடையுது. நாம இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். விலை கொடுத்து வாங்க முடியாத அந்த ஒப்பற்ற தியாகத்தை பத்தி இவ்ளோ நேரம் ரொம்பவே ஆழமா பார்த்தோம். வெறும் 2 வாக்கியங்கள் எப்படி இவ்ளோ பெரிய தத்துவத்தை நமக்கு உணர்த்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்க விரும்புறேன். அப்படிப்பட்ட ஒரு தியாகத்திற்கு நம்ம வீட்ல இருக்கிற அந்த தேவதைகளுக்கு நாம திரும்ப செய்ய போற கைமாறு என்ன? அவங்களோட அந்த விலை மதிப்பற்ற அன்பிற்கு நாம என்ன கொடுக்க போறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத உங்க மனசுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. இதோட நான் விடைபெறுகிறேன். நன்றி.